தலைவர் பார்க்கறதுக்காக தான் முக்கியமா வந்தோம். நினைவு தெரிஞ்சதுல இருந்தே நான் ரஜினி ஃபேன் ஃபாரெவர். அடுத்த 20 வருஷம் கழிச்சு என் பேரன் கூட பார்ப்பேன். நல்லா இருந்துச்சு. எத்தனை தடவை வேணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பனிங் அமிர்தம் தியேட்டரில் 5 மணிக்கு மொதல் ஷோ ப்ரீமியர் ஷோ அந்த பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை சா தியேட்டரில் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை 2வது இடம் வந்திருக்கோம். என் பையன் இப்போ என் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த படம் இப்போ 2 பேரும் சேர்ந்து பார்க்குறோம். அடுத்த 20 வருஷம் கழிச்சு என் பேரன் கூட பார்ப்பேன். இதே மாதிரி 3 பேரும் சேர்ந்து பார்ப்போம். அப்போ இதே மாதிரி தான் இருக்கும். ரஜினி ஃபேன் தான், ஒன்லி ரஜினி ஃபேன். முடிய பார்த்தாலே தெரியலையா? ஆமாம், நான் ரஜினி ஃபேன் தான். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. ரிலீஸ் ஏன் வெள்ளிக்கிழமை பார்த்துட்டோம். இப்போ 2வது இடம் வந்து இங்கே வந்து பார்க்குறோம். சா தியேட்டரில் பார்த்தோம். இப்போ இங்கே இந்த இடம் இங்கே பார்க்குறோம். ஜெயிப்பு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டீட்டெயில்ஸ் நான் இப்போ பார்த்தது வந்து பாட்சால இருந்து பயங்கரமாக பாட்சா தான் சூப்பர். எனக்கு பிடிச்ச படம் தான் பழைய பாதம். எந்த சீன் பிடிச்சிருச்சு படத்துல? வெற்றி கொடி கட்டி பாட்டு பிடிச்சிருக்கு ரொம்ப. அவ்வளோ இருந்துச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்துல என்ன கத்துக்கிட்டீங்க? நல்லா இருந்துச்சு. எத்தனை தடவை வேணா பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர் கிடையாது. பட் ஆனால் அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ பூரிப்பாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு 27 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 வயசு இருந்திருக்கும். ஆனால் எனக்கு 37 வயசு ஆகுது. அப்படின்றப்ப பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ரிப்பீட் செம்மையாக இருந்துச்சு. 3 டைம்ஸ் போட்டாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. பாட்டு 2 டைம்ஸ் போட்டாங்க, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அந்த நாள் தேட்டரில் பார்த்துருப்பீங்க எப்போ? நிறைய தடவை. இது ஒரு 101 தடவை கூட இருக்கு. 100 தடவை பார்த்துருக்கீங்க. 2026 தேர்தலில் அவசியம் யாருக்காண்டியே வாய்ஸ் கொடுப்பாரு. அது நிச்சயம். படம் வந்து தலைவர் பார்க்கறதுக்காக தான் முக்கியமா வந்தோம். தென் தலைவர் தவிர இன்னொன்று ஒரு கேரக்டர்னா அது நீலாம்பரி கேரக்டர் தான். ஸோ ஒரு மேல் கேரக்டருக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னா அது நீலாம்பரி தான். ஸோ அதுக்காக ஒரு என்ஜாய்மெண்ட்காக தான். தலைவர் எனக்குமே தலைவர் தான். சூப்பர். உண்மையிலே ரொம்ப மாசாக இருந்துச்சு. படைப்பா ஃபஸ்ட்டு ரிலீஸ் எப்படி பார்த்தோமோ அதே ஃபீல் தான் இன்றைக்கும் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து எப்போ பார்த்தாலும் அது புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே அது ஒரு செலிப்ரேஷன் தான். வலி தனி வலி. தலைவர் வர சீன் போஸ்டர் கூட நான் 100 போட்டோ எடுத்து வச்சிருப்பேன். சும்மாவே பெரிய எல்லா சீனுமே எனக்கு பிடிக்கும். தலைவர் வந்தாலே பிடிக்கும். மாஸ். ஐயோ அப்பனா சின்ன வயசுல இருந்தே ஃபேன் தான். எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்தே நான் ரஜினி ஃபேன் ஃபாரெவர். போஸ்டர்லாம் போட்டோ எங்கெங்கே போகிற ஒரு சாப்பிட்றதுக்கு போனால் கூட தலைவர் கட் அவுட் இருந்துச்சுன்னா, இப்போ பர்த்டே கூட அவ்வளோ ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். ஃபுல்லாக போஸ்டர் வச்சு அவர் போஸ்டர் பக்கத்தில் நின்று எடுப்பேன். சான்ஸ் கிடச்சிச்சின்னா தலைவரை பார்க்குறது தான் லைஃப் டைம். தலைவரை பார்க்கணுன்றது கோரிக்கை வச்சுருக்கேன். தலைவர் ஃபேன். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து எவ்வளோ பேர் வேணால் வரட்டும், இப்பையும் எப்பையும் தலைவர் ஃபேன் தான். அதில் அது எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே நான் அவர் ஃபேன் தான். இந்த படம் அந்த படம்லாம் இல்லை. போஸ்டர் இருந்தாலும் அந்த போஸ்டரை போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவேன். யார் என்ன வேணால் நினைக்கணும், போஸ்டரில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன். எப்படியாவது தலைவரை பார்க்கணும், அதான் லைஃப் டைம் ஆசை. முடியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு இது விட மாட்டேன். ஸ்டில் இருந்தாலும் நின்று பார்த்துட்டு போவேன் 10 நிமிஷம். அவ்வளோ ஃபேன். கத்தி வாய்ஸே போச்சு. உங்களுக்கே தெரிஞ்சு தலைவர் சொன்னதான் அதிகமாக கோவப்படக்கூடாது. பொம்பளை பிள்ளைனா பொறுமையாக இருக்கணும். அது கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஐயோ 2மே போகணும். பாட்சாவுக்கும் போனேன் நான். இல்லை 2மே தான். 2மே போகணும் கண்டிப்பாக. காஸ்டியூம் கூட இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ இதுக்காக இப்படி தான் போட்டு வந்தேன் நான். அவ்வளோ வெறிலாம் தாண்டி பாசம். வேற லெவல். சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே.
வந்ததுக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. அடுத்த ரீரிலீஸ் என்ன எதிர்பார்க்குறீங்க? அருணாச்சலம், பாபா, எது போட்டாலும் வருவேன். எது சந்திரமுகி, எது போட்டாலும் வருவேன். பார்க்குற மாதிரி இருக்கு படம். தலைவர் எப்பவும் தலைவர் தான். ரிப்பீட்டா ஆத்தாடி ஒவ்வொரு ட்ரிப்பும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு ட்ரிப்புமே புதுசாக தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். अजनी कौन भाग रही स्टाइल या करे ना मैन या करे இப்பயும் பார்த்த மாதிரி அருணா இந்த படமா 10-20 வாட்டி பார்த்துருப்போம். டிவிலையும் நிறைய வாட்டி, தேட்டரில் 20 வாட்டி பார்த்துருப்போம். நாங்கள் குடும்பத்தோட பார்த்தோம். ஹாப்பியாக இருக்கும், ஜாலி, சூப்பராக இருந்துச்சு. செம்ம. அது 3-4 வாட்டி போட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செம்ம ஹாப்பியாக. ரஜினி, என் வீட்டுக்கார ரஜினி ரசிகர், நாங்கள் தேங்க்யூ. ஆனால் இது எனக்கு வந்து செகண்ட் டைம் பார்க்குறோம் அந்த படத்தை. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி வெற்றியில் பார்த்தோம். வெற்றியில் பார்த்ததோட இதில் பார்க்குறப்ப எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதில் சோழமலையில் பார்க்குறப்ப எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று பாட்டை ரீமேக்ஸ் பண்ண அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பாட்டுக்குமே எந்திரிச்சு ஆடுற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று முன்னாடி ஸ்க்ரீன் வரையும் போகிற மாதிரி ஆடுற மாதிரி நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு. அதான் சொல்கிறேன். நாங்கள் வந்து வெற்றியில் முத பார்த்தோம். அன்றைக்கி 12 அன்னைக்கு 14 அன்னைக்கு 11 மணிக்கு பார்த்தோம். ஆனால் அதோட இங்கே ரீரிலீஸ் பண்ணுறப்ப இன்னும் இங்கே சூப்பராக இருந்துச்சு. பாட்டை ரிப்பீட் பண்ணுறப்ப ஒவ்வொரு இதுக்கும் டான்ஸ் ஆடுறப்ப நல்லா இருந்துச்சு. மாசம் வேறு லெவலில் இருந்துச்சுண்ணா. நன்றிண்ணா. யார் படம் பார்க்க வந்த? யார் படம் பார்த்தா சொல்லு. தலைவரா? சரி, படம் நல்லா இருந்துச்சு சொல்லிடு. படம் 1999 வந்துச்சுண்ணே. அப்போ என்னால் பார்க்க முடியல, இப்போ தான் பார்க்க முடியும். அதனால வந்து பார்த்தேன். செம்மையாக இருக்குண்ணே, சூப்பரான படம். ஃபேன்ஸோட பார்த்து செலிப்ரேஷன் எப்பயும் போல சூப்பராக இருக்கும். ரிப்பீட் இன்னும் படைப்பா 2க்கு வெயிட்டிங்ண்ணே. கண்டிப்பாக வெயிட்டிங்கில் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம்னே. அந்த அந்த இதில் ஊஞ்சல் சீன் மிரட்டிட்டாங்க. 3 வாட்டி போட்டாங்க, என்ஜாய் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. 9th ஸ்டாண்டர்டு படிக்கும்போது பார்த்த படம். இப்போ எனக்கே 42 வயசாகிடுச்சு. பயங்கர எனர்ஜி, பயங்கர ஃபீலு. அதுவும் இது வந்து ரசிகர் மன்ற ஷோன்றதுனால லைஃப்பில் வந்து ஒரு பாட்டை ஒன்ஸ் மோர் 3 தடவை கேட்குறது, ஒரு சீனை ஒன்ஸ் மோர் 3 தடவை பார்க்குறதெல்லாம் முடியவே முடியாது. அது மதுரையில் இங்கே மட்டும்தான். அது ரசிகர் மன்ற தலைவர் கோரிமான் காமாட்சி இவங்களோட ஹெட்டில் நடக்கிறதுனால ரொம்ப லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே திரும்ப பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச படம் 100 crores டச் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. ஒரு 20 வருஷம் பழைய படம் மாதிரியே தெரியல. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரஜினி கண்டிப்பான முறையில் ரஜினி ஃபேனாக இருக்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட். தேங்க்யூ. இல்லை, என் டேட் ஆஃப் பர்த் ரஜினி டேட் ஆஃப் பர்த் ஒன்று தான். 12 அப்போ இருந்தே ரஜினி ஃபேன் தான். ஆமாம், தேங்க்யூ. ரஜினி ஸ்டைல் டான்ஸ் ரஜினி ஃபேன். சூப்பர் அடுத்து அவர் முதலமைச்சர் வரணும். இந்த நாட்டுக்கு ஒரு நன்மை செய்யணும். அவர் உண்மையிலேயே இந்த ஒரு படம் ஒரு சிறப்பான படம். ஒரு குடும்பத்து ஒரு கதை. இது ஒரு உணர்ச்சியான ஒரு கதை. ஒரு செயலுக்காண்டி இல்லை, ஒரு உழைப்போட இது. அதாவது ஒரு தன்னோட உழைப்புக்கும் தன்னோட இதுக்கும் தன்னோட உழைப்புக்கும் தன்னோட திறமைக்கும் ஒரு வழிகாட்டியான கதை. அதாவது இந்த கதையில் படம் பார்க்குறது பெருசு இல்லை, அதோட அறிவுக்குரியமான கதை. உண்மையிலேயே இந்த தலைவர் படம் இதோட 100 ட்ரிப்பு வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் வாழ்க, எங்க சூப்பர் ஸ்டார் அடுத்த முதலமைச்சர் வாழ்க, அடுத்த முதலமைச்சர் வாழ்க. இந்த படம் வந்து 99ல் நாங்கள் இதே தான் மதுரையில் ஃபர்ஸ்ட் ஷோ குரு தேட்டரில் பார்த்தோம். அன்னைக்கு எப்போ நமக்கு அதே கிடையாத மாசு இருக்குது. இந்த ரீரிலீஸ் படம் எவ்வளோ பெரிய பிரேக் பண்ணுறது தலைவர் ரஜினியால் மட்டும்தான் முடியும். அது வேறு எந்த நடிகர் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்களால முடியவே முடியாது. ஒரே ஒரு மாசு குறையாத மன்னன்னா தலைவர் ரஜினிகாந்த்.
படம் சூப்பர் 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 அவ்வளோ வாங்க வாங்க இந்த ஃபேமிலி வரட்டும் எல்லாருமே மொத்தமாக வரட்டும் எல்லாருமே வந்திருக்கோம் ஃபேமிலியோட வந்திருக்கோம் படம் ஆமாம் எல்லாருமே தலைவர் என் வீட்டுக்காரம்மா என் மாமனார் என் மாமியா எல்லாருமே தலைவர் தான் தலைவர் மிஞ்சின எதுவுமே இல்லை எல்லாருமே தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் இருக்கான் வாழ்க அவர் காணி மட்டும்தான் ஆமாம் ஆஹா அன்னைக்கு முதல் என்னைக்கு முதல் என்னைக்குமே அப்பா வீட்டு போனாரு எனக்கு இப்போ நான் வீட்டு போயிருக்கேன் படத்துக்கு போயிருக்கேன் எல்லாமே சூப்பர் என்ஜாய் காலத்தை பார்த்தவரு இப்போ மறுபடியும் தலைவர் காணி பார்த்துருக்காரு நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கு புது படம் பார்த்த மாதிரியே இருக்குங்க நல்லா இருக்குங்க இப்போதான் புதுசாக ரிலீஸை பார்க்குற மாதிரி நல்லா இருக்குங்க நல்லா என்ஜாய் பண்ணேன் நல்லா இருக்குங்க இல்லை க்ரீடாக இருக்குங்க புது படம் எப்படி வந்துச்சுங்களோ அதே மாதிரி இருக்குங்க நல்லா இருக்கு சூப்பராக 93 படையப்பா எப்படி இதாச்சோ இதே மாதிரி அந்த படையப்பாவுக்கு நேம் ஆயிடுச்சு என் வழி தனி வழி சிறப்பாக இருந்துச்சு தேட்டரில் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. தலைவருடைய அன்பை நாங்கள் என்றைக்கும் வரவேற்கிறோம். நன்றி வணக்கம். சூப்பராக சார். இந்த மாதிரி இளையத்தில் கூட பார்க்க வேண்டிய படம் இந்த படம். ஏன்னா குடும்ப பாசம்னா என்ன, இது எப்படி நடந்துக்கிறோன்ற முறையை வந்து கற்றுக்குறாப்புல. சும்மா இப்போ வர படம்லாம் வேறு மாதிரி வருது. இந்த பழைய படம் நம்ம தலைய படம் தான். ஆமாம் சார், காலேஜ் படித்தப்போ பார்த்தது, இப்போ திருப்பி அதே பார்த்தேன். ஓகே, இன்றைக்கி இந்த க்ரௌடோட பார்த்தது எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி அந்த வைப் அந்த அன்னைக்கு பார்த்த ஓப்பனிங் ஷோ பார்த்த மாதிரி இருக்குது. ஓப்பனிங் ஷோ பார்த்த மாதிரி இருக்கேன். ரிப்பீட்னு மதுரையில் ரிப்பீட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி ரிப்பீட் போட்டாங்களே, எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி அவ்வளோதான் இருந்துச்சு சார், இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நல்லா இருக்கு. அந்த ஊரில் சீன் ரிப்பீட்டாக கூட தான் போட்டுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு சார். எப்படி படம் நல்லா இருக்கு. விஜய் படம் முதல்ல விஜய் தான் பிடிக்கும். நல்லா இருக்கு. முதல்ல விஜய் ரசிகன் நல்லா இருக்குது. இப்போ யார் படம்? இப்போ படம் எப்படி இருக்கு? கருத்து எப்படி கருத்து சூப்பரா இருக்கு. சொல்லு, நல்லா சொல்லு. எப்படி இருக்கு? கல்யாணுடைய டைலாக்கு, இந்த டைலாக்கு வந்து படையப்பால வந்து எனக்கு பிடிச்ச டைலாக் வந்து படைப்பை மூச்சு நின்று போச்சுன்னு. அந்த டைலாக்கு அவர் நல்லா பேசியிருப்பார். தரமாக இருக்கும். அவருடைய பேச்சு அவருக்கு மட்டும்தான், வேறு யாரும் அவருடைய போட்டி போட முடியாது. போட்டி போட்டால் அவர் பெயில், அவர் தான் பாஸு. இன்றைக்கி அவர் தான். நன்றி வணக்கம். ஆல்ரெடி படம் பார்த்துருக்கேன். மறுபடியும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்குது. ஃபேன்லாம் கிடையாது, பட் நான் அவரோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. அவங்கள விட ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் தான் சூப்பராக இருக்கு. இல்லை 25 வந்துருக்கு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நல்லா இருந்துச்சு. வேற லெவல். வேற லெவல். எங்க பார்த்த? டிவில பார்த்தியா படம்? பார்த்ததில்ல. ஆமா, நான் பார்த்தது 15 வருஷம் பார்த்தேன். ஆமா, நான் 15 வருஷம் பார்த்தேன். இப்போ இது எனக்கு 12 வயசு இருக்கு. இவனை விட்டு படம் வந்திருக்கேன். ஓகேவா? இந்த பொண்ணுக்கு 13 வயசு இருக்கு. நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு சொல்றா? எல்லா படத்துலயும் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. தலை ஸ்டைலே எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்றை விட்டு போகலை. நான் 2 படத்துக்குமே போவேன். படையப்பா. ஓகே ஓகே. தலைவருடைய படத்தை வந்து கேட்க வேணும் தலைவா. எல்லா படத்தை காட்டிலும் தலைவர் வந்து நின்னாலே எங்களுக்கு மாசு தான். என்றைக்குமே மாசு. யாரும் ஒரு நாள் வரவே முடியாது, ஒரு மாதிரி வரவே முடியாது. ரெக்கார்டு என்றைக்குமே ரெக்கார்டு தலைவன் தான். ரெக்கார்டு இவர் தான், வேறு யாருமே கிடையாது.
வேறு யாரும் பிறந்ததுலேருந்து இருக்கான், விவரம் தெரிஞ்சதுலேருந்து இருக்கான். எல்லாம் என்ன நான் பிறந்து தலைவரை பார்த்ததுலேருந்து தலைவர் பெண்ணாக தான் இருக்கோம். தலைவர் முகத்தை பார்த்ததுலேருந்து அப்பா அம்மா பார்த்ததுக்கப்புறம் தலைவரை தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் தலைவர் ஃபேனாக தான் இருக்கோம், என்றைக்குமே இருப்போம். எங்களுடைய உயிர் இருக்க வரைக்கும் தலைவர் ஃபேனாக தான் இருப்போம். தலைவர்லேருந்து நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கிட்டோம், அம்மா அப்பா மதிக்க கற்றுக்கிட்டோம், குடும்பத்தை கவனிக்க கற்றுக்கிட்டோம், நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கிட்டோம். தலைவருடைய இந்த படம் வந்து இது படம் கிடையாது, இது படம் இல்லை, பாடம். இது பாடம், ராமாயணம் மகாபாரதம். அது மாதிரி ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு பிரேமும், ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குற பாடம். இந்த படம் மட்டும் இல்லை, எந்த படமுமே ஒவ்வொரு படத்துலையும் அவர் மெசேஜ் சொல்கிறது தான் எல்லாருக்குமே. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மெசேஜ் சொல்கிறது பாடம் அது. எல்லாரும் படத்தை பாருங்கள், எல்லாரும் தலைவரை வாழ்த்துங்க. அவருக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் 100 வருஷம் அவர் நல்லா இருக்கணும். 100 வருஷம் தேட்டரில் பார்க்க முடியல. இப்போ வந்து தேட்டரில் பார்த்தோன்னா எனக்கு ஒரு மறந்துட்டேன். கூட் பம்ப்ஸ் அடுத்தடுத்து ஒன்ஸ் மோர் நாங்கள் கேட்காம அவங்க போட்டதுலேயே ஒரு இதை அப்படியே இதாகிடுச்சு. பாட்டு எல்லா பாட்டுமே போட்டாங்க. இதில் ஊஞ்சல் சீன்லாம் மிரட்டிட்டாங்க. ஒரு 5 ஆட்டை போட்டாங்க, வேறு லெவலு. இந்த மாதிரி போட்டதில்லை. அந்த எப்ரின்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அந்த கிளைமேக்ஸ் சீன் ஓடிக்கிருக்கு. கொஞ்சம் வெளியே வேலை இருக்கிறதுனால வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ வந்து இருக்கிற கூட்டத்தை சொல்ல முடியல. இப்போ வர்ற படம் எதுவுமே நல்லா இல்லை. இப்போ ரீரிலீஸ் பண்ணுற பழைய படம் ஃபுல்லாக பிச்சுக்கிறது. இப்போ அதுதான் இது இருக்குது. இப்போ ரஜினி சாரில் எடுத்துக்கிட்டோம்னா ஜெயிலர் அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம், இப்போ இந்த இது விட்டதுக்கப்புறம் இந்த படம் படையப்போ தான் வேறு லெவலில் இருக்குது. லைவாவா? வைப்ரேஷனா? சவுண்ட் எஃபெக்ட் பிரமாதம் இந்த தேட்டரில். அடிக்கடி பார்த்தாலும் சகிக்காது இந்த படம். பாட்ஷா எப்படி பார்க்குறோமோ அதை காட்டிலும் இதுதான். பாட்ஷாவும் படையப்போ ஒன்று. ஆமாம், சென்னையில் தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ரிப்பீட் பண்ணாங்க, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பார்க்க நல்லாதான் இருந்துச்சு. சரி, ஓகே சார், தேங்க்யூ. என் வலி தனி வலி, அதுதான் ரொம்ப பிடிச்சது. சூப்பர் சிங். ஓகே சார், தேங்க்யூ. டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பாட்டு வந்துட்டு ரஜினிக்கு அந்த ஸ்டெப்ஸோ பாட்டுமே சரி எல்லாமே சூட்டாக நல்லாவே இருந்தது. அதனால ஒன்றும் இல்லை. ரிப்பீட் சாங்ஸ் போட்டதுக்கு வந்துட்டு அவங்க ஃபேன்ஸ் முன்னாடி இருந்தது எப்படி ஆனாலும் அதுக்கேற்ற பண்ணி எல்லாருக்கும் நல்லா இருந்தது. அது சந்தோஷமாக இருந்தது. ரஜினி சார் சொல்லவே வேணாம், ஸ்டைல்னு சொன்னாலே ரஜினிகாந்த் தான். கமர்ஷியல் பட ஸ்டார்னாலே அப்போ தான். இத்தனை வருஷம் ஆனாலும் அவரோட இடத்த யாரும் பிடிக்க முடியல. நீ யார் வந்தாலும் அதை பிடிக்க முடியாது. ஒரே ஆள், ஒரே நட்சத்திரம், ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அந்த படையப்பா படத்துக்கான முக்கியமான சீனே வந்து ரஜினி தான், அவர் ஸ்டைலுக்கு தான். அதனால் வந்துட்டு அந்த படத்தில் ஒரு ஆப்போசிஷன் எதிர்த்தாப்பில் வந்து அவர் எவ்வளோ மாசுன்றது அந்த ஒரு ஊஞ்சல் சீனில் தெரியும். அதுதான் வந்துட்டு 3 சீன் போட்டு ஒருத்தர் வச்சுருக்காங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இந்த படம் வரும்போது ரொம்ப சின்ன படம் அதனால வந்துட்டு அதனால் பார்க்க முடியல. இப்போ தேட்டரில் வந்து இது எல்லோரும் முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தான் இருக்குது சேர்ந்து பார்க்குறது. தலைவர் படம்னாலே இது இந்த படம் வந்து 26 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குருத்தேட்டில் வந்துச்சு. அப்போ ஆமாம், அமிர்தம் குருத்தேட்ரு. நாங்கள் இந்த ஏரியான்றனால குருத்தேட்ரு. ஆனால் அந்த தேட்டரில் வந்து கட் அவுட் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதே மாதம் அதே கெத்து இப்போ தலைவருக்கு இருக்குது. வேறு எந்த நடிகருக்கும் இப்படி இருக்காது. 50 ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழ் துறையோட கதாநாயகன் நடித்த ஒரே தலைவர் மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் தான். இது யாருமே இல்லை. ஒரே மக்கள் திலகம், ஒரே உலக நாயகன், ஒரே சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் தான். அதே கேரக்டர் தான். அந்த தலைவர் வந்து 99 எப்படி பார்த்தோமோ அன்னைக்கு அதே மாசோட பக்காவா பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு, சவுண்டு நல்லா இருக்கு, சவுண்ட் நல்லா இருக்கு. அதே கெத்தோட தான் பார்த்தா, அதே அளப்பறை நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தலைவர் பிடிச்ச டைலாக் என்ன? தலைவர்னால எல்லாம் பிடிக்கும். இல்லை, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்று. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் சரி, அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் வாழ்ந்தா சத்திரமில்ல. ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். நன்றி. படம் நல்லா இருந்துச்சு. நான் விஜய் ஃபேன். படம் நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டிவியில் பார்க்கல. படம் நல்லா இருந்துச்சு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ரஜினிலாம் நல்லா டேரக்ட் நல்லா இருந்துச்சு.
படத்தை எல்லாமே பிடிச்சிருந்துச்சி.